ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு 65 ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, மீடியம் சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு 4 எடுத்து அதை தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிக்கிற பாத்திரத்தில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு துணியில் கூட போட்டு நம்ம சுத்தமாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவு கெட்டி தயிர், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம வடித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவையும் உப்பையும் சேர்த்துடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாக்களையும் சேர்த்துடலாம். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிட வேண்டாம், ஏன்னா உருளைக்கிழங்கும் தண்ணி விடும், நம்ம தயிர் சேர்த்துருக்கோம் அதுவும் தண்ணி விடும். அதனால நம்ம தண்ணி இதில் சுத்தமாக சேர்க்கக்கூடாது. உப்பு மட்டும் பார்த்துக்கிட்டு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருவோம். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்க, தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் ஓகே. சப்போஸ் தண்ணி விட்ட மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அரிசி மாவு கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க உருளைக்கிழங்க ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். மொத்தமாக சேர்த்தோம்னா எல்லா உருளைக்கிழங்கும் ஒன்று ஒன்றா அப்படி பிடிச்சிக்கும். அதனால் உதிரி உதிரியாக வராது. அதனால் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கங்க. இது ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எண்ணெய் வடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சு உருளைக்கிழங்கோட வச்சுக்கிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவும் கிறிஸ்பியாக டேஸ்டியாக உருளைக்கிழங்கு 65 ரெடி. இந்த உருளைக்கிழங்கு 65 நம்ம ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.